நேர்களே, தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு காமெடி காட்சி இருக்குது. அது என்னென்னா, நாது திருந்திட்டானே அப்படின்னு சொல்வார். யார் சொன்னான்னு கேட்டால் அவரே தான் சொன்னாருன்னுவாங்க. அதே யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, தலிபான் அரசுக்கு ரொம்பவே பொருந்தும். இது ஒரு காமெடி காட்சியாக பார்த்தா அதோட ஆங்கிள் வேறு. அதுவே நிஜ வாழ்க்கையிலையும் அதையே நம்ம ஃபாலோ பண்ணால் அதோட சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு சான்றாக அமைந்திருக்கிறது டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. புதுடெல்லியில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பெண்கள் யாரும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படாத சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முத்தாக்கி ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் அரசாங்கத்தில் அமைச்சர்ன்றதையும் தாண்டி அந்த அமைப்பு ரீதியாகவுமே ரொம்பவே ஒரு முக்கியமான நபர். தலிபான் அரசை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மீது விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு ரொம்பவே பெயர் பெற்றது. ஒரு இன்ஃபேமஸ் அமைப்பு இதுக்காகன்னு சொல்லலாம். அடிப்படையில் பெண்கள் வேலை செய்கிறதையும் சரி, ஒரு கல்வி கற்கிறதையும் சரி அந்த அமைப்பு தடுக்கிறது. ஆட்சிக்கு அவங்க மீண்டும் வந்தபோது, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தபோது, நாங்கள் முன்ன மாதிரியெல்லாம் இல்லைங்க, இப்போ நிறைய மாறிட்டோம், ரொம்ப லிபரலாக இருக்க போகிறோம், இந்த அரசு ஒரு வித்தியாசமான ஒரு அரசாக இருக்க போகுதுன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து பெண்களுக்கு படிப்படியாக எப்படி அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன அப்படின்றத ஒட்டுமொத்த உலகமும் அமைதியாக வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் ஆப்கன் மண் பயங்கரவாத குழுக்களுக்கு புகலிடமாக செயல்படுவது உரித்தான குற்றச்சாட்டு, இது எல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவலைகள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே. ஆனாலும் ஆப்கன் நாட்டுடனான உறவு நமக்கு புவிசார் அரசியல் ரீதியாகவும் ரொம்பவே முக்கியம். அதனாலேயே தலிபான் குழுவோட ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்றதுல இந்தியா ரொம்பவே எச்சரிக்கையாக தான் காய்களை நகர்த்திட்டு வந்தது. இந்த நிலையில தான் கடந்த வியாழக்கிழமை இந்தியா வந்த அமீர் கான் முத்தாக்கி, அந்த நாட்டோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், வெள்ளிக்கிழமை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோட பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 நாட்டு உறவுகளில் ஒரு பெரிய மறுசீரமைப்பாக கருதப்படக்கூடிய இந்த சந்திப்பில் காபூலில் உள்ள இந்தியாவுடைய தொழில்நுட்ப பணிக்குழு அதை தூதரகமாக மேம்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் விடுத்திருந்தாங்க. அது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறதுன்னு இந்தியாவும் அறிவிச்சது. இதை ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முத்தாக்கியும் வரவேற்றார். இங்கே இந்தியா தரப்பிலிருந்து ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சுதந்திரத்திற்கு இந்தியா முழுமையாக உறுதி பூண்டுள்ளதுன்னு, இந்தியாவோட தொழில்நுட்ப பணியை தூதரக அந்தஸ்தை மேம்படுத்துவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நம்ம அமைச்சர் ஜெய்சங்கரும் சொல்லியிருந்தார். அப்பவே ஒரு சின்ன சலசலப்பு தொடங்கிடுச்சு. ஆப்கானில் தலிபான் அரசு பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது பற்றி அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு கருத்தை, ஒரு கன்சர்னா பதிவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சில குரல்கள் எழுந்தன. ஆனா அவங்க நாட்டில் அவங்க என்ன பண்றாங்கன்றது நம்ம பொறுப்பு இல்லை, அது நமக்கு சம்பந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு பதில் கருத்துக்களும் வரதான் செஞ்சது. ஓகே, ஆல்ரைட், அவங்க நாட்டில் அவங்க என்னமோ பண்றாங்க, அவங்க முறைகள் எப்படியோ அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஆனா இங்கேயும் சரி, மற்ற நாடுகளுக்கு வரும்போதும் சரி, அந்த நாட்டு முறைகளையும் அவங்க மதிக்கணும் இல்லையா? அதுதான் எங்க பிரச்சனையே. ஆப்கானிஸ்தான் தூதரகத்தில் முத்தாக்கி நடத்தின செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் பெண் பத்திரிகையாளர்கள் கலந்து கொள்வதை அவங்க தடுத்திருக்காங்க. உடனே அங்கிருந்த சில ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தூதரகத்தில் உள்ள பாதுகாப்பு பணியாளர்கள் கிட்ட இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க. எப்படி நீங்க பெண்களை உள்ள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு போயிருக்காங்க. ஆனால் அவங்க காது கொடுத்து கூட அதை கேட்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் அங்கே வந்திருந்த எல்லா பெண் செய்தியாளர்களுமே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய அவங்க ஆடை கட்டுப்பாடு இது எல்லாத்தையுமே மதிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டும் வந்திருக்காங்க. ஆனாலுமே அவங்க அனுமதிக்கப்படலை. தொடர்ந்து இதை பற்றி பல்வேறு பத்திரிகையாளர்களும் முத்தாக்கியோட இந்த நடவடிக்கை பற்றி சமூக ஊடகங்களில் விமர்சித்து எழுதியிருந்தாங்க, தங்களோட கண்டனங்களையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களுமே கூட இதுக்கு கண்டனம் தெரிவித்து மத்திய அரசு இதில் தலையிட்டு இருக்கணும்னு கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. உடனே நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரப்பிலிருந்து ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க கூற்றுப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தான் அமைச்சருடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கான அழைப்புகள் மும்பையில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானோட கன்சுலேட் மூலமாக தான் போயிருக்கிறதாகவும், ஆப்கானிஸ்தான் தூதரக பகுதி இந்திய அரசாங்கத்தோட அதிகார வரம்பிற்குள் வரவில்லை, அதனால் நாங்கள் எதுவும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஊடகவியலாளர்களை சந்திக்கிறோம்னா அது 2 தரப்பில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே சந்திக்கணும். இதில் பாலின பாகுபாடு காட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான் இந்தியா மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லாருமே முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. பட் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை வேற ஒரு மேற்குலக நாட்டில் போய் இவர் செஞ்சு காட்டியிருப்பாரா, இந்தியாவில் மட்டும் எப்படி இந்த துணிச்சல் வந்ததுன்னு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இங்கே முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி இது அவருடைய முறைகள் பின்பற்றுறது அதெல்லாம் வேற. இந்தியாவுக்கு இந்த சந்திப்பில் என்ன லாபம், அதை பற்றி மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாட்டை நாம டீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆப்கானிஸ்தானும் சரி, இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசுடனும் சரி, நம்ம ஒரு நல்லுறவை பேணுவது முக்கியமாகிறது. அதனால இப்போதைக்கு எது சொன்னாலும் நாம கொஞ்சம் அனுசரித்து நடக்க வேண்டியதும் நமக்கு இன்றியமையாததா இருக்கிறது அப்படின்ட்டு மேலும் சில வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே
ஊடகவியலாளர்கள் மத்தியில் இவர் காட்டிய பாகுபாடு, அமீர்கான் முத்தாக்கி காட்டின பாகுபாடு இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. தொடர்ந்து கேள்வி கணைகள் அவரை நோக்கி வந்தாலுமே அது எதுக்குமே அவர் அசராத ஒரு சூழலையும் நம்மால பார்க்க முடிகிறது. இங்கேயே எப்படின்னா அப்ப தலிபான்ல இருக்கக்கூடிய பெண்களின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விதான் நம் எல்லோர் முன்னும் எழுகிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.